ஆனந்தம் 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 வந்தது ஆனந்த குயில் இசை கேட்டு. தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி. தாயே கருமாரி, நான் என் புருஷன் என் பிள்ளை 3 பேரும் நல்லா இருக்கணும். எங்களை நல்லா வச்சுக்கிட வேண்டியது உன் பொறுப்பு. எங்களை பார்த்துக்கிட்டது போக உனக்கு மிச்சம் நேரம் ஏதாவது இருந்ததுன்னா மற்றவங்களையும் நல்லா பார்த்துக்கோ. ஆமாம், நாங்களும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும். என் கையில் எப்போவுமே தாராளமாக பணம் புழங்கிக்கிட்டே இருக்கணும். அப்படி மட்டும் நீ செஞ்சிட்டேன்னா வர ஆடி மாதம் முழுவதும் ஒரு நாள் கூட விடாமல் உன் கோயிலுக்கு நான் கூழ் குடிக்க வந்துடுறேன். ஆமாம், அப்படி என்னையால் என்னைக்காவது வர முடியாமல் போயிடுச்சுனாலும் என் பிள்ளையை அனுப்பிடுவேன். இல்லைன்னா என் பக்கத்து வீட்டுக்காரங்க யாரையாவது அனுப்பி கூழ் வாங்கி குடிச்சிருவேன். எப்படியும் தவறாமல் உன் கோயிலுக்குள்ள நான் குடிச்சிருவேன் இந்த ஆடி மாதம் முழுக்க. உன் பக்தைய நீ தான் அருள் கண் கொண்டு பார்க்கணுமா தாயே கருமாரி. சாமி, இந்தாம்மா. தாயே கருமாரி, எல்லாம் அருளம்மா. சரி ஐயா, என்னம்மா? என்கிட்ட 2 ரூபா காயினா இருக்கு, தட்டில் போடுறேன், 1 ரூபா சில்லறை கொடுங்க. ஏம்மா, இதெல்லாம் கோயிலுன்னு நினைச்சியா இல்லை பெட்டி கடை நினைச்சியா? ஏன் பூசாரி ஐயா? ஏமா, தட்டில் ஒரு 2 ரூபாயும் கூட போட மாட்டேன். 2 ரூபான்னு அவ்வளோ லேசா சொல்லிட்டீங்க. இதை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு மனுஷி என்ன கஷ்டப்படணும் தெரியுமா? ஏமா, அப்படின்னு நீயா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற? உன் புருஷன் தானே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு. பூசாரி ஐயா, அப்படின்னா என் புருஷனை மாதிரியே நீங்களும் என்னைய ஒரு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவான்னு குத்தி காட்டுறீங்களா? ஏம்மா, நான் குத்தியும் காட்டல, குடஞ்சும் காட்டல. நீ அந்த 2 ரூபாயை தட்டில் போடவே வேண்டாமா. தொட்டு கும்பிட்டுட்டு இடத்த காலி பண்ணு. வேண்டாமா? சரி. விபூதி குங்குமம் அந்த தட்டில் இருக்குமா, எடுத்து வச்சுக்க. ஒரு 2 ரூபாயை தட்டில் போடுறதுக்கு இந்த கணக்கு பார்க்குது இந்த அம்மா. என்ன பத்து, காலங்காத்தாலேயே கோயிலுக்கு போய் பக்தி பழமா வர்ற மாதிரி தெரியுது. பத்து, என்ன சோகமாவா இருக்கீங்க? அதை ஏன் கேட்குற வளரு? சரி, கேட்கல, வாரேன். இவ ஒருத்தி அம்மா, ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. ஏன் வளர் இருந்தா நில்லு. காலங்காத்தால சோகமா மூஞ்சி வச்சுக்கிட்டு திரியிறீங்களே, என்ன ஏதுன்னு கேட்டா ஒழுங்கா சொல்லணும். அதை விட்டு போட்டு அதென்ன, அதை ஏன் கேட்கற, இதை ஏன் கேட்கறன்னு நீட்டி முளக்குறது. சரி, சொல்றேன் கேளு. சரி சொல்லுங்க. இப்படி குரல் தழுதழுத்து பேசுற அளவுக்கு என்ன நடந்தது? ஒண்ணுமில்ல வளரு, இந்த கட்டா குஸ்தி 2ன்னு ஒரு படம் வந்திருக்குல்ல, தெரியும்ல? ஆமா, பார்ட் 1 படத்துக்கு கூட நம்ம போயிட்டு வந்தோமே. போயிட்டு வந்தோம்ல, அதே மாதிரி இப்ப பார்ட் 2 வந்திருக்கு. என் வீட்டுக்காரர் அந்த படத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு கேட்டா கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அட பத்து, இதுக்காகவா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? மிச்ச கதையை கேளு. மிச்ச கதையை கேட்கவா? படம் பார்த்துட்டீங்களா? எங்க வீட்டுல நடந்த கதையை கேளம்மா. சரி சொல்லுங்க. அந்த படத்துக்கெல்லாம் என்னைய கூட்டிட்டு போக மாட்டாராம். நான் அந்த படம் பார்க்கவும் கூடாதான். ஏனா? அதுல கதாநாயகி புருஷனை தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி எல்லாம் போஸ்டர் ஒட்டி இருக்காங்களாம். அந்த படத்தை நான் பார்த்தா நானும் அந்த மாதிரியே செய்வேனாம். இல்லாட்டினால் நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க. அண்ணன் விவரமா தான் இருக்காரு. சரி, மேல மேல என்ன, நான் பிடிவாதம் பிடிச்சேன், போயே தீரணும்னு. அவர் கூட்டிட்டு போகவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்படியே மாறி மாறி பேச வீட்டுல சண்டை பெருசா போச்சு. இது வழக்கமா நடக்கிறது தானே பத்து? பேச்சு வாக்குல ஒண்ணு சொல்லிட்டாரு. என்னத்த சொன்னாரு, அதை சொல்லுங்க முதல்ல. இந்த வீட்டுல நான் புருஷனா நீ புருஷனா, நான் சம்பாதிச்சு கொண்டு வரனா இல்ல நீ சம்பாதிக்கிறியா? 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத உனக்கே இவ்வளவு இருந்தா சம்பாதிச்சு கொண்டு வர எனக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பேசிட்டாரு வளரு. ஏக்கா அப்படியாக்கா பேசினாரு? அண்ணன் அப்படியா பேசினாரு? ஆமா, அதையும் கேக்குற. நேற்று நைட்டு இந்த பேச்சை கேட்டுட்டு எனக்கு விடிய விடிய தூக்கமே வரல. அதான் விடிஞ்சது முதல் வேலையா சாமியை கும்பிட்டு போவோன்னு கோயிலுக்கு வந்தேன். நல்ல விஷயம் தானே, அதுக்கு தான் கோயிலுக்கு வந்திருக்கீங்களாக்கும். வந்த இடத்துல என்ன நடந்தது தெரியுமா? பூசாரியும் அப்படியே பேசிட்டாரு என்னைய. யாரு, நம்ம மாரியம்மன் கோயில் பூசாரியா? ஆமா. அந்த ஐயா அப்படிலாம் பேச மாட்டாரே. உனக்கு என்னை விட எல்லாரும் நல்லவங்க தான். சரி, அதை விடுங்க பத்து. அப்பப்போ உண்மையை சொல்லிடுறாரு அவரு. சரி விடுங்க விடுங்க. இதுக்கெல்லாம் போய் மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு மனசு உடஞ்சு போய் இப்படி போனீங்கன்னா ஊர் தாங்குமா? அதான் மாரியாத்தா கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன். வேண்டிக்கிட்டீங்களா? சரி, என்ன வேண்டிக்கிட்டீங்க? என் கையில எப்பவும் தாராளமா காசு புழங்கிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிட்டே வளரு. அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா வர ஆடி மாசம் முழுக்க உன் கோயிலுக்கு தினமும் கூழ் குடிக்க வாரேன்னு வேண்டிக்கிட்டேன். இது என்னமா கொடுமையா இருக்கு? ஆடி மாசம் முழுக்க உன் கோயிலுக்கு கூழ் ஊத்துறேன்னு வேண்டிக்கிட்டாலாவது பரவாயில்ல, அதென்ன கூழ் குடிக்க வாரேன்னு வேண்டிக்கிறது? எல்லாம் ஒரு சேவை தான் வளரு. எது இதுக்கு பேரு சேவையா? நீங்க உங்க வீட்டுல கூழு காய்ச்சி அதை 4 பேருக்கு குடிக்கிறதுக்கு கொடுத்தா அதுக்கு பேரு தான் சேவை. மற்றவங்க கொடுக்கறத நீங்க வாங்கி குடிக்கிறதுக்கு பேரு சேவை இல்ல. அவங்க கொண்டு வர்ற கூழ காலி பண்ணி கொடுக்குறோம்ல, அது எவ்வளவு பெரிய சேவை. சரித்தேன். அப்படி என்னால வர முடியாத நாள்ல என் மகள் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன். அவளுக்கு பள்ளிக்கூடம் போக லேட் ஆயிடுச்சுன்னா நீ போய் எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்துரு. என்ன வளரு?
நீங்க பண்றதே ஊழல், இதுல என்னைய கூட்டாளிய சேர்க்குறீங்களா? உளுந்தாங்களி உளுந்தாங்களி. பாட்டி இன்னைக்கு லேட் ஆயிருச்சோ? ஆமா வளரு, முன்ன மாதிரி நேரத்துல எந்திரிக்க முடியலம்மா. காலெல்லாம் ஒரே வலி, இடுப்பெல்லாம் ஒரே குடைச்சல். ஆனாலும் மணி 6 தானே பாட்டி ஆகுது. முன்னாடியெல்லாம் 5 மணிக்கே போய் மரத்தடியில் உட்காந்துருவீங்களே. 6 மணிங்கிறதே அதிகம் தானடா. வடச்சனி பேப்பர் எதுவும் வச்சிருக்கீங்களா? இல்லாட்டி நான் கிண்ணம் வீட்டில் போய் எடுத்துட்டு வரட்டுமா பாட்டி? வடிச்சனி பேப்பர் காலியா போச்சு வளரு, நீ வீட்ல இருந்து கிண்ணம் கொண்டு வந்துடுறியா? அதான் பாட்டி, நான் கடைக்கு முருங்கைக்காய் வாங்க போகும்போதே கையோட ஒரு கிண்ணமும் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட வாங்கிடலான்னு நினைச்சேன். அப்புறம் என்ன நினைச்சுக்கிட்டு வந்தேன்னா மறந்துட்டேன். சரிம்மா சரி, உனக்கும் வேலையெல்லாம் இருக்கும்ல. ஆமா பாட்டி, நான் வீட்டில் கொண்டு போய் முருங்கைக்காயை வச்சுட்டு ஒரு கிண்ணம் எடுத்துட்டு வரேன். எனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க, வித்துறாதீங்க. இப்ப தானடா கொண்டு போறேன், என்ன எல்லாரும் வாங்க வர்றதுக்கு நேரம் இருக்கு, நீ வா நான் எடுத்து வைக்கிறேன். சரிங்க பாட்டி. ஆமா பத்மாளுக்கு என்ன காலையிலேயே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா? பத்துக்கு என்ன வேலை? என்னத்தையாவது நினைச்சுக்கிட்டு மூஞ்சி தூக்கி வைக்கிறதே தான் வேலை. இன்னைக்கு காலையிலே நேரத்திலே குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்திருக்கிறாப்ல தெரியுது. அதை ஏன் கேக்குறீங்க பாட்டி? கேட்காதீங்க பாட்டி, எனக்கு கேட்கறதுக்கு நேரமும் இல்லம்மா. ஏன் பாட்டி அது எப்படி இந்த வயசுலயும் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு மொழிகி உளுந்தாங்கலிய கிண்டி இப்படி விற்கிறதுக்கு வந்துடுறீங்க? முன்னாடியெல்லாம் 5-5:30 மரத்தடியில் போய் உட்காந்துருவீங்க. இப்பதான் 6 மணி ஆகுது. ஆனா இதுவே எங்களுக்கு வெள்ளனையாத்தான் தெரியுது. பழகி போச்சுடா. ஆனாலும் தாத்தா பாட்டி நீங்க 2 பேரும், உங்களுக்கு 2 பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க இருந்தும் இந்த வயசுலயும் வேலை பார்த்து சம்பாதிக்கிறீங்க பாத்தீங்களா? காலங்காத்தால உங்க முகத்துல முழிச்சாலே அன்னைக்கு நாளும் பொழுதும் நல்லா போகும் பாட்டி. என்னத்தையே சொல்றப்போ? நிஜமாதான் பாட்டி சொல்றேன். அதுக்காகவே 5:30 மணிக்கெல்லாம் கிண்ணத்தை தூக்கிட்டு உளுந்தாங்களி வாங்குறதுக்கு உங்களை தேடி தானே நான் வருவேன். ஆமா இன்னைக்கு நான் கொஞ்சம் லேட் ஆக்கிட்டேனா உனக்கு? பரவாயில்ல பாட்டி, நீங்க போங்க, எனக்கு கிண்ணம் எடுத்துட்டு வரேன். என்ன சரி பத்மாளு, எதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? கையில 4 காசு புழங்கணும்னு நானும் நினைக்கிறேன் பாட்டி. இதுக்காகவா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? உன் வீட்டுக்காரர் வேலைக்கு போனதுக்கு அப்புறம், உன் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போனதுக்கு அப்புறம் பொழுதுக்கும் வீட்டுல சும்மா தானே இருக்க. ஏதாவது வேலை பாரு, உனக்கு கையில 4 காசு புழங்கும்ல. ஆமா இல்ல என்ன பாட்டி? ஆமா, உங்களை மாதிரியே நானும் உளுந்தாங்களி கிண்டி வித்தா என்ன பாட்டி? அது சரி, என் பழப்ப கெடுத்துருவோம் போலயே. சரி நான் வாரேன். நகலு வளரு, நீ வா, நான் எடுத்து வச்சிருக்கேன். சரிங்க பாட்டி. பாரு இந்த வயசுலயும் தாத்தாவும் பாட்டியும் காலையில வெள்ளன்னு எந்திரிச்சு என்னன்னு வேலை செஞ்சு பழைக்கிறாங்க. காலங்காத்தால இவங்க முகத்துல முழிச்சாலே அன்னைக்கு நாளும் பொழுதும் உற்சாகமா இருக்கும். ஏன் வளரு? என்ன பேசாம நானும் காலையில வெள்ளன்னு எந்திரிச்சு உளுந்தாங்களி கிண்டி வித்தா என்ன? இது எப்படி இருக்கு தெரியுமா? வரம் கொடுத்தவன் தலையிலேயே கையை வைக்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னா அந்த பாட்டி ஏதாவது வேலை செய்யும் தான் சொன்னாங்க, அவங்க வேலைக்கே ஆப்பு வைக்க பாக்குறீங்க. அப்படின்னா வேற என்ன செய்யலாம்? பத்து, எனக்கும் இந்த யோசனை ரொம்ப நாளா இருக்கு. நான் வீட்டுக்கு போய் சமையல் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம மீட்டிங் பாயிண்ட்டுக்கு வரேன். நம்ம எல்லாம் உட்காந்து பேசுவோம். வரையா பேசுவோமா? பத்துக்கு ஆர்வத்தை பாரும்மா. சரி வரேன் பேசுவோம். பத்மா வளரே. மணியக்கா வாங்க. என்னக்கா நீங்க இன்னைக்கு காலங்காத்தாலே குளிச்சு கோயிலுக்கு வந்துட்டீங்க? இன்னைக்கு அமாவாசையில பத்மா. ஆமா இல்ல இன்னைக்கு அமாவாசையில. வளரு, அமாவாசை அன்னைக்கு ஒரு நல்ல காரியத்தை தொடங்கி வச்சோம்னா அது நல்ல சீரும் சிறப்புமா வளருமா. அப்படியா பத்து? யார் சொன்னாங்க? அது நான் தான் சொல்றேன். அப்படியா? அப்ப சரியாதான் இருக்கும். அமாவாசை அன்னைக்கு ஒரு காரியத்தை தொடங்கினா நல்லா தான் நடக்கும். என்ன காரியத்தை தொடங்க போறீங்க? ஏக்கா நம்ம வீட்டுல பொம்பளை ஆளுங்க சும்மா இருக்கும்னு சொல்லி நம்ம வீட்டுல இருக்கிற ஆம்பளை ஆளுகளுக்கெல்லாம் ஒரு இலக்காரம். அது எல்லா வீட்லயும் எந்த காலத்துலயும் உள்ளது தானே. அதான்க்கா, அதுக்கு தான்க்கா நம்ம கையிலையும் 4 காசு புழங்கணும். அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணி ஒரு தொழில் தொடங்கினா என்ன? தொழில் தொடங்குறதா? அது என்ன லேசுப்பட்ட காரியம் நான் நினைச்சேன். ஏன்க்கா இப்படி சொல்றீங்க? பொம்பளைங்களால முடியாத காரியம்னு ஒண்ணு இந்த உலகத்துல இருக்கா என்ன? அதானே, அதுலயும் நம்ம 10 வாழ முடியாத காரியம்னு ஒண்ணு இந்த உலகத்துல இருக்கா என்ன? சரியா சொன்ன வளரு. என்னக்கா நான் சொல்றது? நல்ல யோசனையா தான் இருக்கு. ஆனா என்ன தொழில் செய்யறது என்ன ஏதுன்னு ஒண்ணும் தகையில. அதைத்தான்க்கா இன்னைக்கு நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டு நம்ம மீட்டிங் பாயிண்ட்ல உட்காந்து பேசுவோம். நாளும் நல்ல நாளா இருக்கு. நம்ம எப்பவும் மரத்தடியில உட்காந்து வெட்டியே மீட்டிங் போட்டுட்டு இருப்போம். அதை இன்னைக்கு ஒரு பிரயோஜனமா மாத்துவோமே. சரி அப்ப நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரட்டா? ஆமாக்கா வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துருங்க. அப்படியே சரச கட்டையும் சொல்லிருங்க. பத்து, நீங்க சுலோகிட்டையும் சொல்லிருங்க. அவ இழுன்னு இழுத்து அடிச்சுக்கிட்டு கிடப்பா. அவளை வச்சுக்கிட்டு ஒரு காரியம் பண்ண உருப்படாது. அப்புறம் என்னை விட்டுட்டு எல்லாம் நீங்களா பேசுறீங்க வைக்கிறீங்கன்னு சொல்லுவா. ஒழுங்கா கூப்பிட்டுருங்க. சரி அப்படின்னா நீ அவளை கூப்பிடு. சரி. ஏக்கா அப்படின்னா ஒரு 10 மணிக்கு மீட்டிங் போடுவோமா? சரி நானும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகேக்கா. ஏன் வளரு? அப்படின்னா இன்னையில இருந்து நானும் ஒரு பிசினஸ் உமன் அப்படித்தானே? முதல்ல என்ன ஏதுன்னு உட்காந்து பேசுவோம், அதுக்கப்புறம்ல இருக்கு. வளரு, நம்ம கனவெல்லாம் பெருசா தான் கண்டு வைக்கணும். சரி, கனவு கனவா போகாம இருந்தா சரிதான். வீட்டுல என்னாலையும் பேச்சு காக்க முடியல. அப்படின்னு நீ இன்னையில இருந்து ஒரு பிசினஸ் உமன் அப்படியே கனவு கண்டுகிட்டே இரு. அப்பதான் சீக்கிரமா அது நனவாகும். 10 சொல்றதும் சரிதானே வளரு? என்னமோ மணியக்கா, சரி பாப்போம். அதான் ஒரு முயற்சி தான் செஞ்சு பாப்போமே. அப்புறம் 10 என்னக்கா நம்ம காலனில உங்க பக்கத்து வீட்டுல யாரோ புதுசா குடி வந்திருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாக்கா, அது நேற்று நைட்டு பாத்துக்கங்க ஒரு 12 மணி இருக்கும். தட்டுப்பிடி சாமான் எல்லாம் டெம்போல வந்து இறங்குனது.
பத்து யார் அது? தெரியல வளரு, நானே ஒரு மாதிரி அப்செட்ல இருந்தேனா, அதான் என்ன ஏதுன்னு பார்க்கல. யாரு நீங்க? பார்க்கல? சரியாவே பார்க்கல பிள்ளை. ஒரு ஆம்பளை ஆளு இருந்தாரு, அப்புறம் ஒரு பொம்பளை ஆளு இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு வயசு பிள்ளை ஒன்று இருந்தது. அதுக்கு மேல நான் ஒன்றும் தெளிவாவே பார்க்கல. இந்த இது போதும்ல? ஆமா, குடும்பம் நல்ல வசதியான குடும்பம் மாத்திரம் தான் தெரியுது. டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசின்னு எல்லாம் வந்து இறங்குனது. பாத்தீங்களா மணியக்கா, சரியாவே கவனிக்கல, ஏன்னா அப்செட்டா இருந்திருக்காங்க. அதை சொல்லு. ஏப்பா, அப்செட் இல்லாம இருந்திருந்தேன்னா இந்நேரம் அவங்களோட சேர்ந்து பாலை காய்ச்சி குடிச்சிட்டு தான் வந்திருக்கும் பத்து. என்ன பத்து? சரி அதையெல்லாம் விடு, முதல்ல நம்ம பிசினஸ் விஷயத்தை பத்தி பேசுவோம். சரி பேசுவோம். நான் போய் முதல்ல சாம்பாரை வச்சு சமையல முடிக்கிறேன். அதுக்குள்ள போய் உளுந்தாங்களி வாங்கணும் முதல்ல. ராஜேஸ்வரி அம்மா போயாச்சா? அவங்க போய் அரை மணி நேரம் ஆச்சு. நான் தான் வெட்டியா நின்று பேசிட்டு இருக்கேன். உளுந்தாங்களி வித்து போறதுக்குள்ள வாங்கணும். அடே நானும் வாங்கணுமே. என் பிள்ளை எந்திரிச்சு உட்காரும் போதே உளுந்தாங்களி எங்கம்மான்னு கேட்டுக்கிட்டே தானே எந்திரிப்பா. அப்படின்னா சீக்கிரமா கோயிலுக்கு போயிட்டு போய் வாங்குங்கக்கா, வித்து போயிட போகுது. சரி. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னடா முதல்ல பேசாம இப்படி கடைசியில பேசுறாளே நினைக்காதீங்க. எப்ப பேசினா என்ன சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டா சரித்தானேன்னு கடைசியில பேச வந்திருக்கோம். ஆமா, இது ஆனந்தம் காலனி அப்படிங்கிறது நம்மளோட புது சீரீஸ், புது சேனலும் கூட. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட அந்த சேனலில் என்றென்றும் காதலாக இருக்கட்டும், இல்லை எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகையாக இருக்கட்டும், இந்த அக்கம் பக்கத்தில் நடக்கிற விஷயங்கள், அதில் நடக்கிற கதைகள், இதெல்லாம் நான் காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் கதையை விட்டு நம்ம விலகி வந்துருவோமோ அப்படிங்கிறதுனால அதையெல்லாம் காட்டலை. இப்போது என்றென்றும் காதல் சீரியஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதில் இந்த கொலக்கட்டை சாமி கும்பிடுறது, அப்புறம் இந்த சீலக்கார சாமி கும்பிடுறது, அந்த மாதிரியெல்லாம் சீன் வந்தப்போ கதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நிறைய பெரியவங்க இந்த மாதிரிலாம் உங்கள் ஊரில் நடக்குதா, அதெல்லாம் கொஞ்சம் விவரமாக போடுங்க வைங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கதையை விட்டு விலகி போயிடுவோமோ அப்படிங்கிறதுனால அதையெல்லாம் அதிகமாக காட்டலை. ஆமாம், அதனால எங்கள் ஊரில் எங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை எல்லாம் வச்சு ஒரு கதையாக பண்ணி போடலாமே அப்படின்னு ஒரு ஐடியா ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்தது. அதுதான் இந்த ஆனந்தம் காலனி. அதுக்காக இப்படியே தான் இது போகணும்னு கிடையாது, இதில் நிறைய கதையும் வரும். ஏற்கனவே சொல்லியிருந்தோம், உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு கதையெல்லாம் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் இதில் வரிசையாக வரும். ஆமாப்பா, அதை எங்கள் குடும்பத்தில், அப்புறம் இந்த காலனியில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்துலையும் உள்ள ஒரு கதையாக அதை கொண்டு வரலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஆமாம், அதுக்கப்புறம் வளர்மதி கேரக்டருக்கு அதிகமாக கதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தது. அந்த குறையும் இந்த சேனலில் தீர்த்து வைக்கப்படும். எனக்கும் இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது. எனக்கும் இதில் கதை இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாருங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொழுதுபோக்கு அம்சத்தோடு தான் கொண்டு வருவோம். பாருங்கள், பிடிச்சிருந்தா தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சரிங்களா? ஆமாங்க, இங்கே இருக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு கதை இருக்குது. அதுதான் நம்மளோட ஆனந்தம் காலனி. இந்த ஐடியா பிடிச்சிருக்கா என்ன ஏதுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்த விரும்பினா தெரியப்படுத்தலாம். பிடிச்சிருந்தா தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணலாம். எல்லாமே உங்கள் விருப்பம் இருந்தால் மட்டும்தான், சரிங்களா? அப்புறம் இந்த ஆனந்தம் காலனியில் நாங்கள் மட்டும் கிடையாது, எங்களோட சேர்ந்து இன்னும் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரங்களும் நிறையா பேர் இருக்காங்க. எல்லாருமே வரிசையாக அடுத்தடுத்து வர்ற எபிசோடில் வருவாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இது நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரியே இருக்கே, இங்கே நம்ம பக்கத்து வீட்டில் பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்லாம் தோணும். அந்த மாதிரி தான் நான் எடுக்க போகிறேன். சரி, இதுக்கு மேலே பேசி வளவலன்னு உங்கள் நேரத்தை கெடுக்க விரும்பலை. நாங்கள் போயிட்டு வரோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? போயிட்டு வரோம்.